திமுக என்றாலே இரட்டை வேடம் போடுவார்கள். அது கச்சத்தீவில் தொடங்கி காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், பெரியார் அணை பிரச்சனையாக இருக்கட்டும், நீட் தேர்வு பிரச்சனையாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்களாக இருக்கட்டும், இன்றைக்கு டங்ஸ்டன் வரை அவர்களுடைய நிலைப்பாடு இரட்டை வேடம் தான். ஆட்சி அதிகாரத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள். இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் நாமெல்லாம் வருந்தத்தக்கக்கூடிய அளவில் மதங்களுக்கிடையே பிரச்சனை வருகின்ற அளவிற்கு, மத சண்டைகளை தூண்டுகின்ற அளவிற்கு இந்த ஆட்சியிலே பல விஷயங்கள் நடந்து வருகிறது. அதையெல்லாம் தடுக்கவில்லை. அதுபோல அண்ணன் தம்பிகளாக இந்த தென் தமிழ்நாட்டில் வாழ வேண்டிய தேவர் மற்றும் தேவேந்திர சகோதரர்களிடையே பிரச்சனைகள் உருவாகின்ற அளவுக்கு இன்றைக்கு பல நிகழ்வுகள் நடப்பதை இந்த ஆட்சியாளர்கள் தடுப்பதில் ஆர்வம் காட்டாமல் அமைதி பூங்காவாக தமிழகம் நிலவ வேண்டும் என்பதில் இந்த ஆட்சியாளர்களுக்கு அக்கறை இருக்கிறதா என்ற அச்சம் இருக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பரவி கூலிப்படைகள் அதிகமாகி கொலை கொள்ளை சம்பவங்கள், செயின் பறிப்புகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு அதிகரித்து வருகின்ற நிலையில் இப்ப 26 தேர்தலுக்கு முன்பு அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழ்நாட்டில் மத சண்டைகளையும் சாதிய சண்டைகளையும் உருவாக்குவதற்கு ஏதோ சதித்திட்டம் தீட்டப்படுகிறதோ என்ற அச்சம் நிலவி வருகிறது. இங்கெல்லாம் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக உறவு சொல்லி வாழ்கின்ற மக்களிடையே தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சில தீய சக்திகள் முயற்சி செய்கின்றன. அதை இந்த அரசாங்கம், தமிழ்நாட்டு முதலமைச்சர் கவனத்துடன் அதில் செயல்பட்டு காவல்துறையை சரியாக செயல்பட விட்டு இது போன்ற நிகழ்வுகள், வருந்தத்தக்க நிகழ்வுகள் நடக்காமல் பாதுகாக்க வேண்டும்.